வணக்கம். ஒரு ஊரில் மிகப்பெரிய அரசர் இருக்கார். அந்த அரசருக்கு வயசாயிடுச்சு. அதனால் தன்னோட மகன்களை திருப்பி மன்னராக்கணும், அரசனாக்கணும் அப்படின்னு முயற்சியில் அவருக்கு ஒரு நிறைய மகன்கள் இருக்காங்க. நீங்கள் மக்கள் ஆதரவு பெற்று யார் அதிக ஆதரவு பெறுறீங்களோ அவங்க நீங்கள் அரசனாயிக்கிங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிடுறாரு. அதில் ஒரு பையன் என்ன செய்கிறாரு, அரசனோட பையன் மக்களுக்கு நிறைய திட்டங்கள், இலவச திட்டங்கள் அறிவிக்கிறார். இந்த திட்டங்களை பார்த்து மயங்கி மக்கள் அந்த இலவச திட்டம் கொடுத்த அரசனை, மன்னன் மகனை அரசனாக்கிறாங்க. அவர் அரசனாயிடுறாரு. நாளடைவு அரசாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் எதிர்பார்க்கறது செய்யலை. இந்த இலவச திட்டங்கள் அறிவிச்சார அது எதுவுமே நிறைவேற்றவே இல்லை. மக்கள் இந்த மன்னன் மீது ரொம்ப கோவத்தோடு இருந்தாங்க. இந்த கோவத்தை பார்த்த ஒரு மெய்க்காவலன் என்ன பண்ணால், அரசன்ட்ட நேராக போய், இந்தமாரி மக்கள்லாம் உங்களை மேலே கோபமாக இருக்கீங்க, நீங்கள் அறிவித்த எந்த இலவச திட்டங்களுமே நீங்கள் மக்களுக்கு செய்யவே இல்லை அப்படின்னு மெய்க்காவலன் அரசன்ட்ட சொன்னான். அரசன் காதில் வாங்கிட்டு அவன் பாட்டில் கம்முன்னு இருந்தான். இப்படி காலங்கள் ஓடுது. ஒரு நாள் நதிக்கு மீன் பிடிக்க இந்த மெய்க்காவலனை அழைச்சிட்டு போகிறான். 2 பேரும் போய் மீன் பிடிக்க போகிறாங்க. ஒரு படகுல போகிறாங்க. படகுல இந்த மெய்க்காவலன் என்ன செய்கிறான்னா, அந்த தூண்டிலில் புழுக்களை அதை போட்டு கொடுக்குறான். அரசர் அதை மீனை போட்டு பிடிக்கிறார். நிறைய ஒரு 10 கூடை மீனை பிடிச்சிடாரு. நல்லா மீனை பிடிச்சிடாரு. பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அரண்மனையில் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாம் துடிக்குது. மீன்லாம் எல்லாம் ஆற்று மீன் தானே, அது கொஞ்சம் உயிரோடு தானே இருக்கும், துடிக்குது. என்ன மெய்க்காவலனே, நீ அந்த மீன்லாம் துடிக்குது, நீ அதுக்கு எதுவுமே பசிக்கு எதுவுமே போடவே இல்லை அப்படின்னு மெய்க்காவலனை பார்த்து கேட்குறாரு. மன்னா என்ன சொல்கிறீங்க, இது நம்ம உணவுக்காக தானே நம்ம இதை பிடிச்சோம், இதுக்கு பிடிச்சி அதுக்கு இறை போடுறதுக்காக பிடிச்சோம் அப்படின்னு அந்த மெய்க்காவலன் மன்னன்ட்ட கேட்குறான். இப்போ புரியுதா நான் எதுக்கு இலவச திட்டங்களை மக்கள்கிட்ட அறிவிச்சேன்னு? நான் அரசுக்கு வர்றதுக்கு, மன்னராக வர்றதுக்கு பழைய திட்டங்களை அறிவித்தேன். நான் மன்னனாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு நான் இலவசங்கள் செய்யணும், இலவசங்களை கொடுக்கணும் அப்படின்னு அந்த மன்னன் கேட்குறாரு. இதுதான் இன்றைய அரசியல். இலவசங்களை நம்பி ஏமாந்து மக்கள் வாக்களித்து அவங்க நிலைமை கேள்விக்குறியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.